உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 நாளாகமம் 29:12, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. பணம், இந்த மரியாதை இதெல்லாம் இயேசுவால் தாங்க வருது. உங்களுக்கு பணம் வேணுமா, மரியாதை வேணுமா, அதெல்லாம் இயேசு கொண்டு வந்துடுவாருங்க. அவர் யாருக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, யாருக்கு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு தான் பணம் கொடுப்பாராங்க. அவர் யாருக்கு கனத்தை கொடுக்கணும், மரியாதையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு தான் அவர் மரியாதையை கொடுப்பாராங்க. அதுதான் நம்ம தேவன். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், இயேசுக்கிட்ட ஓவராக நெருங்கி போய் நிற்கணும், அவர்கிட்ட சரணடைஞ்சிடணும். நல்லா சரணடைஞ்சிட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. சரிங்களா? ஏன்னா இந்த பூமியையும் இந்த வானத்தையும் கட்டி வச்சவர் யாருங்க? நம்ம தேவன் தான். தேவன் தான் பூமியை கட்டினாரு, இந்த வானத்தை கட்டினாரு. அப்போ இந்த பூமிக்குரியது அத்தனையுமே அவருக்குரியது தானே. அவருக்கு தான் ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துடுவார். அவ்வளோதான். அதனால் நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி போய் நில்லுங்க. அவர் மனசு வச்சுட்டாருன்னா உங்களுக்கு கொடுத்துடுவாருங்க. அவர் மனசு வைக்கணும். எதற்கெடுத்தாலும் அவர்கிட்ட போய் நில்லுங்க. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், உங்களுக்கு மரியாதையை கொடுப்பார். நீங்கள் உபாகமம் 8:18 எடுத்து படிச்சு பாருங்களேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்காக உனக்கு பலனை கொடுக்கிறவர், பலன் கொடுப்பார். நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பலன் கொடுப்பார், உங்களுக்கு அதிக அறிவை கொடுப்பார். உங்களுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அறிவை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பணத்தையே தேடலையோ அவங்களுக்கெல்லாம் பணம் வந்துச்சுங்க. யாரெல்லாம் மரியாதையெல்லாம் தேடவே இல்லையோ அவங்களுக்கெல்லாம் அதிகமான கனம் கிடச்சிச்சு. நீங்கள் தேவனை தேடினீங்கன்னா இது ரெண்டுமே கிடச்சிடும். இயேசுவை தேடிட்டே இருங்க, அதிகமாக தேடுங்க, அதிகமாக ஒரு பக்கத்தில் நிற்க ட்ரை பண்ணுங்க. அப்போது கனமும் ஐஸ்வர்யமும் வந்துடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த முதல் இடம் யாருக்கு கொடுக்கணுன்னா இயேசுவுக்கு தாங்க கொடுக்கணும். நீங்கள் முதல் இடத்தை இயேசுவுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும், நல்ல மரியாதையும் வந்துடும். நீங்கள் முதலிடம் யாருக்கு கொடுத்து வச்சுருக்கீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வேலைக்கு தான் முதலிடம் கொடுக்குறீங்களா, அல்லது உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்களா, உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறீங்களா, உங்கள் வியாபாரத்துக்கு கொடுக்குறீங்களா? அதெல்லாம் மனுஷனா எல்லாரும் அப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் அது மாதிரி கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு இயேசுவுக்கு உங்களுக்கு முதல் இடத்தை கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், மற்றதெல்லாம் கூட கொடுத்துடுவார். இந்த பணம், இந்த மரியாதை இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துடுவார். நம்ம எல்லாரும் அதனங்க எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறைய தேவைகள் இருக்குது. பணம் தேவைப்படுது, மரியாதை தேவைப்படுது இல்லை? நம்ம யாராவது நம்மளை அசிங்கப்படுத்தினா கஷ்டமாக இருக்குல்ல? அதனால் மரியாதையும் தேவைப்படுது. அவர்கிட்ட நீங்கள் அதிகமாக ஒட்டி போய் நில்லுங்க, அவருக்கு முதலிடம் கொடுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியும்ல, நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம மட்டும் தனியாக இந்த பூமியில் வாழலை. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க மத்தியில் நம்ம தெரியணும்ல. அவங்க மத்தியில் தேவன் பரலோகத்தில் இருக்கார், அங்கேருந்து பார்க்குறாரு. அப்போ நம்ம தெரியணும்ல. நம்ம தெரிஞ்சாதானங்க அவர் உங்களுக்கு பணத்தை கொடுப்பார், மரியாதையை கொடுப்பாரு. அப்போ நம்ம தெரிகிற மாதிரி வாழணும். இயேசுவுக்கு நம்ம தெரிகிற மாதிரி வாழணும். இயேசுவுக்கு நீங்கள் எதற்கெடுத்தாலும் முதலிடம் கொடுத்தால் நீங்கள் தெரியுவீங்க. எதற்கெடுத்தாலும் அவர்கிட்ட போய் நின்னீங்கன்னா நீங்கள் தெரிய ஆரம்பிப்பீங்க. அப்போது நீங்கள் இயேசுவை தேட தேட பணம் அதுவாக வந்துடும். நீங்கள் பலி செலுத்துகிறாங்கன்னா காளை கொடுப்பாங்க. நீங்கள் அண்ணாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 காளை எடுத்துகிட்டு போனால், 3 காளை எடுத்துகிட்டு போனாலும் ஒரே ஒரு காளை மட்டும்தான் தேவனுக்கு கொடுத்தா. ஆசாரியன் எதை செலக்ட் பண்ணுறானோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டோன்னு 3 காளை எடுத்துகிட்டு போனால் ஒரு காளை மட்டும் அந்த அங்கே தேவாலயத்தில் பலியிட்டாங்க. அது மாதிரி யோசேப்பு
மரியாள் 2 பேரும் இயேசுவை கையில் தூக்கிட்டு போகிறாங்க. அதான் இயேசுடைய அம்மா அப்பா. அவங்களும் மனசுக்குள்ளே என்ன பலியிடணும்னு நினச்சாங்கன்னா, ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது இல்லைனா 2 புறா குஞ்சுகளையாவது நாம் கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்க நினச்சி போனாங்கங்க. அப்படி தான் நினச்சிட்டு போனாங்க. ஆனால் அவங்க என்ன வாங்கினாங்க தெரியல. அவங்க ஒரு ஜோடு காட்டு புறா வாங்கினாங்களா அல்லது 2 புறா குஞ்சுகளை வாங்கினாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்க கொண்டு போனாங்க. நம்ம சாலமோன் என்ன பண்ணாங்கன்னா, இவங்கள மாதிரிலாம் பலியிடலை. 1000 பலிகள் செலுத்தினான். 1000 மாடோ 1000 ஆடோ எதோ ஒன்றை அவன் செலுத்தினான், தொடர்ந்து செலுத்தினான். இப்போ தேவன் பார்த்தார், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்தும் போது இந்த சாலமோன் எவ்வளவோ செலுத்துகிறானே. அப்போ தேவனுடைய கவனம் எங்கே போச்சு? சாலமோன் கிட்ட போச்சு. உடனே நைட்டு வந்துட்டார். நைட்டு இரவிலே கேட்டார், உனக்கு என்ன வேணும்? அவன் ஞானத்தை கேட்டான். ஆனால் தேவன் என்ன சொன்னார்னா, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து கொடுக்குறேன், வச்சுக்கோ அப்படின்னாங்க. அவருடைய கவனத்தை நம்ம ஈர்க்கணும். அத்தனை கோடி மக்களில் நம்ம யார் அதுன்னு அவருக்கு தெரியணும்ல. அதிகமாக துதிங்க. எல்லா மக்களும் தான் துதிக்கிறாங்க. நம்ம மட்டுமா துதிக்கிறோம்? நம்ம மட்டுமா பாட்டு பாடுறோம்? நம்ம மட்டுமா அவருக்கு உண்மையாக இருக்கிறோம்? எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ அவங்களையும் நீங்கள் அதிகமாக உங்களை காட்டணும், இயேசுவுக்கு முன்பாக காட்டணும். அப்படி காட்டும்போது நீங்கள் தெரிய ஆரம்பிக்கும் போது அதிக பணம் உங்களுக்கு வரும், அதிக கனம் மரியாதை எல்லாம் வரும். சரிங்களா? தேவன்கிட்ட நெருங்குங்க. மனிதர்கிட்ட நெருங்கி என்னத்தை கண்டீங்க? மனிதர்கள்லாம் அவ்வளோதான். ஒரு கொஞ்ச நாள் தான் பிடிக்கும். ஒரு 10 நாள் பிடிக்கும். 11ஆவது நாள் அவங்களுக்கு உங்களை அப்படியே வெறுத்து போயிடுவாங்க. அவ்வளோதான். மனுஷங்க மறந்துடுவாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. நீங்கள் நெருங்க 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 ஆசீர்வாதங்கள் அதிகமாக ஆகிட்டே போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க போகிறீங்க, பணத்தை கொடுக்க போகிறீங்க, மரியாதையை கொடுக்க போகிறீங்க, கனத்தை கொடுக்க போகிறீங்க. அதற்காக நன்றி. உங்கள் பிள்ளைங்க எப்பொழுதும் உங்களை தான் தேடிட்டுருக்காங்க, உங்ககிட்ட தான் நெருங்கி நிற்கிறாங்க. நீங்கள் கொடுங்கப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்ப்பா. அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தம் கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பை எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உதவி கேட்டு வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.